ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அருமையான 5G ஃபோன் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஃபோன் என்ன அப்படின்னா மோட்டோரோலா G54ங்கிற ஒரு 5G ஃபோன் தான். உங்களுடைய பட்ஜெட் வந்து 14,000லேருந்து 16,000 வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு நல்ல 5G ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஃபோனை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேம் வந்து பார்த்தோன்னா இதில் 2 வெர்ஷன் வருது. ஒன்று வந்து 8GB, இன்னொன்று வந்து 12GB. 8GB நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 14,000, 12GB நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 16,000. ஸோ மினிமம் வந்து பார்த்தோன்னா 8GB இருக்கணும். எந்த அளவுக்கு ரேம் வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட் வந்து 16,000 ஓகே அப்படின்னா 12GB வாங்கலாம். இல்லை உங்களுக்கு 14,000 தான் ஓகே அப்படின்னாலும் அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். ஸோ அதனால் ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன், 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலுமே நல்ல ஆப்ஷன் தான். ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வந்து 128GB இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு வெர்ஷனில். அதுவே வந்து நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 256GB இன்டர்னல் இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 256GB நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நிறைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து 12GB ரேமு 256GB இன்டர்னல் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு மாட்ரேட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ரேமும் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன், ரெண்டுமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 1TB வரைக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐபிடி சிம் ஸ்லாட்னு சொல்லிட்டாங்க. இதனா ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும். ஐபிடி சிம் ஸ்லாட்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு அப்படி தான் நீங்கள் பண்ண முடியும். இந்த ஃபோனில் இவ்வளோ ஃபீச்சரை கொடுத்துட்டு இந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் ட்ராபேக்காக இருக்குது. அதனால் இந்த ஃபோன் வந்து நீங்கள் 3 ஸ்லாட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது, 2 ஸ்லாட்டில் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் வந்து தேவையில்லை, இன்டர்னல் மட்டும் போதும் அப்படின்னா அப்போ நீங்கள் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பற்றி கவலையே இருக்காது. ஆனால் நீங்கள் எக்ஸ்டர்னலும் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வேறு ஃபோன் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இதில் வந்து இருக்குது, அதாவது டெடிக்கேட்டடான ஸ்லாட் வந்து கொடுக்கல. இதுதான் வந்து இதனுடைய ட்ராபேக்காக நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து ஓஎஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் Android 13ங்கிற ஓஎஸ் தான் இதில் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண 14க்கும் இது வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து 14 வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டாக வந்து 13 தான் ஆக்டிவாக இருக்குது அதிகமாக. அது இல்லாமல் 3 வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி. மினிமம் வந்து ஒரு 5000 ஆச்சும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இது அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து ஒரு குயிக் சார்ஜிங் மோட் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர், அதாவது 50 to 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து அதிகமான சார்ஜிங் சப்போர்ட் வந்து கிடைக்கும். அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து வந்து ப்ராசர் வந்து பார்த்தோன்னா மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 7020 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. வித் 8 கோர், அதாவது ஆக்டா கோருங்கிறது 8 கோர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 8 கோர் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கேமு, வீடியோஸ் நிறைய எடிட் பண்ணுறீங்க, இல்லை நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையவே குறையாது, இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர், இது ஸ்னாப்ட்ராகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாடெக், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5G ஃபோனில் நிறைய ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேமிங் ஹை அண்ட் டிவைஸ்க்கு வந்து இந்த 2 ப்ராசருமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அதனால் இதுவும் வந்து நல்ல ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 6.5 இன்ச்சு லார்ஜர் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நல்ல சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து ரெசல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாரிட்டி அது வந்து ஃபுல் HD+ல் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நிறையா பட்ஜெட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் வந்து என்ன அப்படின்னா ரெசல்யூஷன் வந்து HD+ல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் அதிகமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் HD+ மினிமம் வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபுல் HD அல்லது ஃபுல் HD+. அதில் வந்து டிஸ்பிளே டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா IPS LCD இருக்குது. அதனால் பார்த்தோன்னா இந்த ஃபீச்சருமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் பேக் கேமரா இருக்குது, 50MP 8 மெகாபிக்சல் இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 16MP கேமரா இருக்குது. ஸோ கேமரா நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் 8GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 14K வரும். செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 16K வரும். ஸோ அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் எந்த ஆப்ஷனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக மெமரி தேவைப்படும், அதிகமான நீங்கள் டாக்குமெண்ட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்பயும் சூப்பராக வேணும்னா செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் வெயிட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை 2 ஆப்ஷனுமே சூப்பர் தான். இதில் வந்து
ரேம் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது 8GB கீழே வாங்கினா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் குறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 8GBங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து வெயிட் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் வந்து 192 கிராம்ஸ், திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.89 திக்னஸாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக சொல்லலாம். அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து மைக்ரோ யூஎஸ்பி, அதாவது டைப் சி போர்ட் இருக்குது. 2 எண்ணையும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து ஃபோன்லேருந்து சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் ட்ராபேக் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், அதாவது வந்து 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது பண்ண முடியாது. ஆனால் ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் எல்லாமே கொடுத்துட்டு சில டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சரை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ராபேக்காக சொல்ல முடியும். மற்றபடி எக்ஸ்டர்னல் எனக்கு தேவையில்லை, இன்டர்னலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோனாக நீங்கள் சொல்லலாம். இதுதான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கலரிங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, பிளாக் இருக்குது, 3 கலரில் வருது. ஸோ இது வந்து மோட்டரோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதிலே பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய எல்லா டீட்டெயிலுமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ 13 இருக்குது. இன்டர்னல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி 2 வெர்ஷன் இருக்குது. தென் 1 TB வரைக்கும் இருக்குது. ப்ராசர் வந்து பார்த்தோன்னா மீடியாடெக்குடைய ப்ராசர் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நல்ல எக்ஸலண்ட்டான ப்ராசர். அண்ட் பேட்டரி வந்து நம்ம சொன்ன மாதிரி 6000 இருக்குது. அண்ட் ஸ்க்ரீனோட இன்ச் பார்த்தீங்கன்னா 6.5. தென் ஃபுல் HD+. ஸோ ஃபுல் HD+ அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்துறோம். ஸோ கலர் வந்து 3 கலரில் வருது. இது வந்து கேமராவுடைய அந்த பேக் கேமராக்கான எல்லா ஃபீச்சர்ஸ், சென்சார் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ வந்து சொல்லணும் அப்படின்னா டால்ஃபி ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு சவுண்டு வந்து கிளியராக இருக்கும், கிளாரிட்டியாக இருக்கும். ஆனால் மோட்டரோலா ஃபோன் வந்து இப்போ வந்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம். ஏன்னா மோட்டரோலாங்கிறது ஒரு ப்ரீமியமான மாடல். அது இப்போ வந்து கூகுளும் மெயின்டைன் பண்ணுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்கும். ஸோ டால்ஃபி ஆட்டம்னால உங்களுக்கு ஸ்பீக்கரோடைய குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் FM ரேடியோவும் சப்போர்ட் இருக்குது. மீதெல்லாம் பேசிக்காக மற்ற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ ப்ளூடூத், வைஃபை, சிம் கார்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டியூவல் சிம் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ராபேக். NFC இல்லை. மற்றபடி ஃபோனில் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோன் இருக்கும், அதுக்கப்புறம் சார்ஜர், USB கேபிள், சிம், இது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து விலை வந்து 14K to 16K சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபோனாக இருக்கும். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.